ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கோட விளாக் பார்த்திங்கன்னா என்னோடய பேபியோட காது குத்து விளாக் தான். ஆக்சுவலாக நான் இந்த இன்ட்ரோ வந்து காதில் குத்துனதுக்கப்புறம் தான் எடுத்தேன். எல்லாமே படப்படன்னு நடந்ததுனால முன்னாடியே எடுக்க முடியல. பட் வந்து கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸுமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய பேபியோட காது குத்து விளாக் பார்க்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் வந்து நாங்கள் மார்னிங் ரீச் ஆனோன்னு ஊரில் நடந்த கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சரி, அதையுமே இதில் ஆட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் போனால் வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கும். இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். எங்கள் ஊரில் வந்து அவ்வளோவா கிடைக்காது. பட் இங்கே வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எல்லா ஊர்லேயுமே ஃபேமஸ்னு ஒரு பொருள் இருக்கும். பட் எங்கள் ஊரில் வந்து என்ன ஃபேமஸ்னால் காரா சேவை, அதுக்கப்புறம் சீனி மிட்டாய், கருப்பட்டி மிட்டாய். அதுதான் வந்து இங்கே ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க சொல்கிறதுக்காக பக்கத்துலேயே எங்கள் பெரியம்மா வீடு இருந்துச்சு. அங்கே நானும் ஹஸ்பண்டும் போயிட்டு இன்வைட் பண்ணலான்றதுக்காக தான் மெயினாகவே அந்த ஊருக்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக இந்த ஊரை பற்றி எங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. வருஷத்துக்கு 1-2 வாட்டி தான் போகிறது. பட் அங்கே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருந்தாங்கன்னா எங்கள் பெரியம்மா பசங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. எந்த விதமான ஹெசிடேஷனுமே இல்லாமல் எது கேட்டாலுமே செஞ்சு தருவாங்க. அண்ட் இது வந்து அந்த ஊரில் இருக்க ஒரு பஜார். இங்கே வந்து கொஞ்சம் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் பாப்பாவுக்கு வந்து ஈவினிங் வந்து காது குத்திட்டு சாப்பாடு போடுறதுக்காக அந்த பேப்பர் ரோல்ஸ், பேப்பர் கப்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ நாங்கள் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கேருந்து ரிட்டன் ஆகிறப்ப அத்தையும் மாமாவும் அங்கே ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்களுமே பிக்கப் பண்ணிக்கிட்டு ஊருக்கு கூட்டு வந்துட்டோம். இதுதான் அந்த ஊரில் இருக்க ஒரே ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் என்னோடய ஹஸ்பண்டோட வீடு இருக்கும். இந்த ஸ்கூலில் தான் எங்கள் பாட்டியிலேருந்து தாத்தா வரைக்கும், அப்புறம் என்னோடய ஃபாதரின்லாம் எல்லாருமே படிச்சிருக்காங்களாம். இப்போ இந்த ஸ்கூலில் ஸ்ட்ரென்த் ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் எல்லாருக்குமே எஜுகேஷன் கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஸ்கூல் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னோட பாப்பாவுக்கு மொட்டை வந்து என்னோட ஹஸ்பண்டோட வீட்டில் தான் அடிச்சிருந்தோம். அவங்க வழக்கப்படி முன்னோர்கள் இறந்த வீட்டில், அதுவும் அவங்க இருந்து வாழ்ந்த வீட்டில் தான் மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு பழக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட அத்தைங்க அண்ட் பெரியமாலாம் வந்து மத்தியானத்துலேருந்தே சாப்பாடு, பணியாரம் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாட்டி வழக்கமாக ரவை பணியாரம் செய்யாமல் கருப்பட்டி பணியாரம் ட்ரை பண்ணி செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னோட பாப்பாவுக்கு மொட்டை அடித்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தான் இந்த ஊரில் திருவிழாவும் வரும். அப்போ வந்து சாப்பாடெலாம் அங்கேயே செய்வாங்க. பட் இப்போ பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுனால நாங்கள் எல்லாருக்குமே செஞ்சு சாப்பாடு போடணும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட் வரைக்குமே ஆள் ஹையர் பண்ணி நாங்களே செஞ்சுட்டு இருந்தோம். என்னதான் நம்ம சிட்டிஸில் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸோடு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வீட்டில் அதுவும் ஃபேமிலி வைபோடு இருக்கிறது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். இவங்களாம் சீக்கிரட்டாக பாப்பாக்காக ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம போய் என்னென்னு பார்க்கலாம். என்னது இது, ஒரே காசு காசாக இருக்கு. என்னது காசு மாலை. ஒரே பேத்தினாலே ஸ்பெஷல் தான். சித்திஸ் மாமாஸ் ஆன் டியூட்டி. இதெல்லாம் வந்துட்டு பாப்பா காது குத்துறதுக்காக தட்டு வரிசை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவினிங் போல் கிளம்புறதுக்குள்ளே எல்லாருமே கடகடன் இந்த மாதிரி தட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இது வந்துட்டு அம்மா வீட்டிலேருந்து அங்கே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அழகாக இந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் ஈவினிங் கிளிப்ஸில் பார்ப்பீங்க. என்னோட ஃபேமிலி என்னை எப்பயுமே ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறதுல காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. ஈவினிங் போல் நான் கிளம்பிட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக கஞ்சி காய்ச்சிட்டு இருந்தேன். இந்த ஒரு மல்டி கெட்டில் நான் வாங்கினது எனக்கு ஒரு சேவியர்னே சொல்லுவேன். ட்ராவல் டைம் அப்போது எல்லாருமே கிளம்பிட்டு அம்மா வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீட் தான் தள்ளி இருக்கும். ஸோ அங்கேருந்து எல்லாருமே தட்டை எடுத்துகிட்டு வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ பார்த்து இந்த கோவிலில் தான் திருவிழா நடக்க போகுது. ஸோ அங்கே வந்து சீரியல் செட்லாம் போடுறதுக்காக இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் சைடில் வச்சுருந்தாங்க. என்னோட தம்பி, தங்கச்சி, பாட்டி, தாத்தா, சித்தி, சித்தப்பா எல்லாருமே பிளேட்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அம்மா மொத்தம் 13 to 15 பிளேட்ஸ் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. கஞ்சா மொட்டை அடிக்கும் போதா இல்ல, சாப்பிடவே இல்ல. செரும்போலமா பிரதிபார பிரணிதா தங்கம் அழு மூஞ்சி தங்கம்மா இருக்கு. இந்த மொமெண்ட் வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் தான் மொட்டை அடிக்கிறது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு வந்து பாப்பா அழுவான்னு தெரியும். பட் வந்து இவ்வளோ அழுவான்னு தெரியாது. எனக்கு வந்து பாப்பா ஜென்ரலாக அழுதாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் அன்றைக்கி ஒரு மாதிரி தேம்பி தேம்பி அழுதா. வரப்போகிற கிளிப்ஸில் பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ டென்ஷனாக இருந்தேன்னு சொல்லிட்டு.
ஜூஜு இப்போ ஃபுல்லாக அடிட்டா மடக்கி பிடிச்சிக்கோ தண்ணி ஊற்றி அடிக்கணும் நல்ல போன சவுண்ட் என் பாட்டு போன என் பாட்டு கால் 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 பிடிச்சி தலையை மட்டும் புரியாதுங்க லைட் அடிங்க ஃபைனலாக மொட்டை அடித்து குளிக்கெல்லாம் ஊற்றியாச்சு. நான் ஆசையாக ஆரி போட்ட ட்ரெஸ் போடலான்னு பார்த்தா அவள் அழுதலில் வந்து எனக்கு மைண்டில் எதுவுமே தோணலை. எப்போயுமே என்னோடய பாப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தா எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவள் ஒரு பிளான் வச்சுருப்பா. மொட்டை அடித்து காது குத்துனதுக்கப்புறம் முன்னோர்களுக்கு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மொட்டை அடித்து காது குத்தி ரொம்ப நேரம் அப்புறம் கூட பாப்பா வந்து கன்சோல் பண்ணவே முடியல. அவள் வந்து நைன்னு அழுதுகிட்டே இருந்தா. அவளுக்கும் வலிச்சிருக்கோம் ரொம்ப. ஒரு அம்மானாலே அவங்களோட பசங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாது. பட் எனக்கு என்னவோ தெரியல, என்னை மட்டும் கடவுள் ரொம்ப எமோஷன்ஸோட படைச்சிட்டார் போல். எனக்கு யார் கஷ்டப்பட்டாலுமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நாங்கள் அன்றைக்கி என்னோடய ஃபாதர் இன்லாவோட அம்மா அப்பாவுக்கு தான் சாமி கும்பிட்டுருந்தோம். அவங்க இறந்து ஒரு 65 to 63 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் கூட விடாமல் சாமி கும்பிடுவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி முன்னோர்களுக்கு சாமி கும்பிட்றதுனால நம்மளோட ஃபேமிலி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. பாப்பாவோட காது குத்துக்கு கடை வெட்டி சாப்பாடு போட்டிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்னோட பாப்பாவோட காது குத்து vlog இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.